இறையேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்னென்ன என்பதை குறித்து நாம் சிந்திப்போம். பைபிளில் மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 43 48 வரைக்கும் வாசிக்கிற போது நரகத்தில் உள்ள வேதனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் மத்தேயு 25ஆம் அதிகாரம், இப்படி பல இடங்களில் நரகத்தில் எப்படிப்பட்ட வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்தில் சகிக்க முடியாத அந்த நெருப்பினுடைய வேதனை வாதனை அதிகமாக இருக்கும். அதோடு கூட புழுக்கள் அங்கே மனிதனுடைய சரீரத்தை துளைத்து கொண்டு அதிகமான வேதனையை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கெல்லாம் தெரிந்தபடி அங்கே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளும் இருப்பார்கள். இந்த பாவிகள் மற்ற பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேதனை, அவர்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான உபாதைகள் நரகத்தில் இருக்கும். இதற்கெல்லாம் மேலாக உலகத்தில் உள்ள எல்லா பிசாசுகளும் இருக்கக்கூடிய இடம்தான் நரகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம். ஒரு சபிக்கப்பட்ட ஆண்டவருக்கு எதிராக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய மாட்டோம் என்று எந்த மனிதர்களெல்லாம் பெருமையினாலே தங்கள் தலையை தூக்கினார்களோ அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு இடம்தான் நரகம். எனவே அங்கே இருக்கக்கூடிய வேதனைகளை நம்ம வார்த்தையினால சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் இருந்தா கூட இதைவிட ஒரு மேலான ஒரு பெரிய வேதனை நரகத்தில் உண்டு என்று புனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், கடவுளை முற்றிலுமாக இழந்து விடுவது. அதாவது இனிமே கடவுளை நம்ம பார்க்கவே மாட்டோம், கடவுளை நாம் சந்திக்கவே முடியாது, அவருடைய பிரசன்னத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை மகிமையை அனுபவிக்கவே முடியாது என்கிற அந்த ஒரு வேதனைக்கு முன்பாக மற்றெல்லா வேதனைகளும் ஒரு சாதாரணம் என்றுதான் புனிதர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார். புனித அகோஸ்தீனார் சொல்வது போல, இறைவா உம்மை அடையாவிட்டால் என் உள்ளம் இளைப்பாற்றி அடையாதுன்னு சொன்னார் இல்லையா? ஆகவே மற்ற எல்லா தண்டனையை விட கடவுளை இழப்பதுதான் பெரிய தண்டனை. எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற போதே நாம் நரகத்தை தவிர்ப்போம், பாவத்தை வெறுப்போம், இயேசுவை பற்றி கொள்வோம். செபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்காக விண்ணகத்தில் ஒரு இடம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறீர். அந்த இடத்தை நாங்கள் உரிமை பேராக அடைய இந்த உலகத்தினுடைய பாவ சோதனைகளிலே விட்டு விலகி ஓட எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென். அறுதி விளைவி